உலகம் முழுவதும் மறைந்திருக்கும் மர்மங்கள், வரலாற்றின் புதிர்கள், விளக்கப்படாத அதிசயங்கள், உண்மையை தேடும் பயணம். இது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் மனிதர்கள் இல்லை, கட்டிடங்கள் இல்லை, சாலைகள் இல்லை. ஆனால் அந்த நகரத்தின் பரப்பளவு ஒரு பெரிய நாட்டின் ஒரு பகுதியை போல் மிகப்பெரியது. அந்த நகரத்தை கட்டியது மனிதர்கள் அல்ல, வெறும் 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கரையான்கள். அதுவும் இன்று கட்டப்பட்ட நகரம் அல்ல, சுமார் 4000 ஆண்டுகளாக உருவாகி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய நிலத்தடி நகரம். இது கற்பனை அல்ல, உண்மையான இயற்கை அதிசயம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் கரையான்களின் மெகா சிட்டியின் மர்மத்தை பற்றி பார்க்கலாம். தென் அமெரிக்காவின் பிரேசில் நாட்டில் காட்டிங்கா காடுகளில் 4000 ஆண்டுகள் பழமையான 20 கோடி கரையான் புற்றுகள் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான மெகா சிட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பிரிட்டன் நாட்டின் பரப்பளவிற்கு சமமானது. விண்வெளியில் இருந்து கூகுள் எர்த் மூலமாக பார்க்கக்கூடிய இந்த அதிசய உலகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புற்றுகளை உருவாக்க கரையான்கள் தோண்டி எடுத்த மண்ணின் அளவு எகிப்தின் 4000 கிச்சா பிரமிடுகளுக்கு சமம். ஒவ்வொரு புற்றும் சுமார் 2.5 மீட்டர் உயரமும் 9 மீட்டர் அகலமும் கொண்டவை. இவை ஒன்றுக்கொன்று துல்லியமாக 20 மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளது. இந்த புற்றுகள் கரையான்களின் வீடுகள் அல்ல, இவை வெறும் மணல் குவியல்கள் மட்டுமே. நிலத்தடியில் கரையான்கள் உருவாக்கிய பிரம்மாண்டமான சுரங்க பாதைகளில் இருந்து தோண்டப்பட்ட கழிவு மண்களே இந்த புற்றுகள். காடுகளில் உதிரும் காய்ந்த இலைகளை மனிதர்களுக்கோ அல்லது எதிரிகளுக்கோ தெரியாமல் பாதுகாப்பாக நிலத்தடிக்கு கொண்டு செல்லவே இந்த சுரங்கங்களை இந்த குறிப்பிட்ட வகை கரையான்கள் உருவாக்கியுள்ளன. இவ்வளவு பெரிய மெகா சிட்டியை பல கோடிக்கணக்கான கரையான்கள் ஆட்சி செய்தாலும் அதன் முக்கிய மையமான மகாராணி வாழும் அறை இன்று வரை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படவில்லை. பொதுவாக வெவ்வேறு காலனிகளை சேர்ந்த கரையான்கள் சண்டையிட்டுக் கொள்ளும். ஆனால் இந்த பிரம்மாண்டமான பரப்பில் வாழும் கரையான்கள் எவ்விதமான மோதலும் இல்லாமல் ஒரு மாபெரும் கூட்டமைப்பாக எப்படி வாழ்கிறது என்பது இன்னும் புரியாத புதிராக உள்ளது. இந்த கரையான் புற்றுகள் இருக்கும் காட்டிங்கோ காடுகளில் மற்றொரு விசித்திரமான நிகழ்வும் நடக்கிறது. சில குறிப்பிட்ட பருவ காலங்களில் இந்த புற்றுகள் இரவு நேரத்தில் பச்சை மற்றும் நீல நிறத்தில் ஒளிர்கின்றன. இது கரையான்களால் நடப்பவே அல்ல. கிளிக்பீட்டில் எனப்படும் வண்டுகளின் புழுக்கள் இந்த புற்றுகளின் வெளிப்புற சுவர்களில் துளையிட்டு வாழுகின்றன. இந்த புழுக்கள் தங்கள் உடலில் இருந்து ஒரு விதமான ஒளியை உமிழ்கிறது. இருட்டில் இந்த ஒளியை பார்த்து ஏமாந்து வரும் மற்ற சிறு பூச்சிகள் இந்த வண்டு புழுக்களுக்கு வேட்டையாடி உணவாக கொள்கின்றன. இந்த மாபெரும் நகரம் பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்தது. இதற்கு காரணம் பிரேசிலின் வடகிழக்கு பகுதியில் உள்ள காட்டிங்கா காடுகள் மிகவும் அடர்த்தியான முட்கள் நிறைந்த காய்ந்த காடுகள் ஆகும். சமீபத்திய ஆண்டுகளில் விவசாயத்திற்காகவும் சாலைகள் அமைப்பதற்காகவும் அங்கிருந்த காடுகள் அழிக்கப்பட்ட போதுதான் இந்த புற்றுகள் வெளி உலகத்திற்கு தெரியவந்தன. பிரிட்டிஷ் விஞ்ஞானியான ஸ்டீபன் மார்டின் தலைமையிலான சர்வதேச குழு கூகுள் எர்த் செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி இந்த பரப்பளவை ஆய்வு செய்தது. புற்றுகளின் நடுப்பகுதியில் இருந்த மண்ணை எடுத்து ரேடியோ கார்பன் பரிசோதனை செய்த போது சில புற்றுகள் 3800 ஆண்டுகளும் பழமையானவை, அதாவது எகிப்து பிரமிடுகள் கட்டப்பட்ட காலத்தை சார்ந்தவை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த கரையான்கள் மனிதர்களை விட சிறந்த முறையில் ஒரு நகரத்தை திட்டமிட்டுள்ளன. நிலத்தடியில் இருக்கும் முக்கிய சுரங்கப்பாதைகள் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்க கரையான்கள் ஒரு தனித்துவமான வழியை பயன்படுத்துகின்றன. இலைகளை சேகரித்து வரும் கரையான்கள் ஒரு பாதையிலும், வெறும் கையோடு திரியும் கரையான்கள் மற்றொரு பாதையிலும் பயணிக்கின்றன. காடுகளில் உள்ள வேட்டையாடும் விலங்குகளிடம் இருந்து தப்பிக்க இவை ஒருபோதும் பகல் நேரத்தில் தரைக்கு மேல் வருவதில்லை. காய்ந்த இலைகள் மரங்களில் இருந்து கீழே விழும் சத்தம் கேட்டவுடன் இரவோடு இரவாக நிலத்தடி சுரங்கத்தில் சிறிய துவாரத்தின் வழியாக வந்து இலைகளை இழுத்து கொண்டு உள்ளே சென்று விடுகின்றன. இந்த கரையான் நகரம் எகிப்திய பிரமிடுகள் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் உருவாக்க துவங்கியது. விஞ்ஞானிகள் கார்பன் டேட்டிங் சோதனையின் மூலம் இந்த புற்றுகளின் மண்களை ஆய்வு செய்த போது இவை சுமார் 3820 ஆண்டுகள் முதல் 4000 ஆண்டுகள் வரை பழமையானவை என்று கண்டறிந்துள்ளனர். இன்னும் இதை எளிதாக புரிந்து கொள்ள சில வரலாற்று ஒப்பீடுகளும் கொடுத்துள்ளனர். எகிப்தின் புகழ்பெற்ற கிச்சா பிரமிடு சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த பிரமிடுகள் கட்டி முடிக்கப்பட்ட சில நூற்றாண்டுகளிலே பிரேசிலில் கரையான்கள் தங்களது மாபெரும் நகரத்தை கட்ட துவங்கியுள்ளன.
மனிதர்கள் கட்டிய பிரமிடுகள் இன்று வெறும் நினைவு சின்னங்களாக மட்டுமே உள்ளன. ஆனால் இந்த கரையான்கள் நகரம் இன்றும் கோடிக்கணக்கான கரையான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. தலைமுறை தலைமுறையாக 4000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நகரம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இவ்வளவு நீண்ட கால புயல், மழை, வெயில் மற்றும் இயற்கை மாற்றங்களை தாங்கி இந்த மண்ணால் ஆன புற்றுகள் இன்னும் அழியாமல் அப்படியே இருப்பது இயற்கை விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சுருக்கமாக சொன்னால், மனிதர்கள் எகிப்து கற்களை கொண்டு பிரமிடுகளை உருவாக்கி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் பிரேசிலில் இந்த சிறிய காளான்கள் மண்களை கொண்டு தங்கள் உலக அதிசயத்தை உருவாக்கி கொண்டிருந்தன. பொதுவாக ஒரு சாதாரண கரையான் சில மாதங்கள் மட்டுமே வாழும். ஆனால் இந்த பிரம்மாண்டமான நகரத்தை வழிநடத்தும் அரசி கரையான் ஆயுள் நாட்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். கரையான் கூட்டத்திலே மிகவும் அதிக நாட்கள் உயிர் வாழ்வது ராணி கரையான் தான். இவை 25 ஆண்டுகள் முதல் 50 ஆண்டுகள் வரை உயிருடன் வாழக்கூடியவை. பூச்சிகளின் உலகத்திலே நீண்ட நாள் ஆயுளுடன் வாழக்கூடிய பூச்சி ராணி கரையான் ஆகும். ராணி கரையானுடன் இருக்கும் ராஜா கரையான் சுமார் 10 முதல் 20 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழக்கூடியவை. நாம் வெளியே பார்க்கும் வேலை செய்யும் மற்றும் புற்றுகளை கட்டும் கரையான்களின் ஆயுள் காலம் மிகவும் குறைவு. இது 1 முதல் 2 ஆண்டுகள் மட்டுமே வாழ்கின்றன. இங்குள்ள வேலைக்கார கரையான்கள் 2 ஆண்டுகளில் இறந்து விட்டாலும் ராணி கரையான் தொடர்ந்து முட்டையிட்டுக் கொண்டே இருக்கும். ராணி இறந்த பிறகு புதிய ராணி அந்த பொறுப்பை ஏற்கும். இப்படி தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து சங்கிலி போல கரையான்கள் உருவாகுவதால் தான் இந்த பிரேசில் நகரம் 4000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அழியாமல் இயங்கிக் கொண்டு வருகிறது. இந்த கரையான்கள் மரங்களையோ அல்லது மர சாமான்களையோ அரிப்பதில்லை. காடுகளில் தரையில் விழும் காய்ந்த இலைகளை மட்டுமே இவை உணவாக உட்கொள்கின்றன. பகல் நேரத்தில் பறவைகள் மற்றும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க இவை வெளியே வருவதில்லை. இரவு நேரங்களில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான வேலைக்கார கரையான்கள் தலைக்கு மேலே வந்து காய்ந்த இலைகளை துண்டு துண்டாக வெட்டி சேகரிக்கின்றன. சேகரித்த இலை துண்டுகளை அவை புற்றுக்குள் கொண்டு செல்வதில்லை. மாறாக நிலத்தடியில் உள்ள தங்களின் பிரம்மாண்டமான சுரங்கப்பாதையில் பிரத்யேக உணவு சேமிப்பு அறையில் அமைத்து அங்கு சேமித்து வைக்கின்றன. கரையான்களால் காய்ந்த இலைகளில் உள்ள செல்லுலோஸ் என்ற கடினமான பொருளை நேரடியாக ஜீரணிக்க முடியாது. எனவே சேமித்து வைத்த இலைகள் மீது ஒரு வகை பூஞ்சையை வளர விடுகின்றன. அந்த பூஜை இலைகளை மக்க செய்து மென்மையான உணவாக மாற்றுகிறது. அதன் பிறகு கரையான்கள் அதை உண்கின்றன. பிரேசில் கரையான்கள் வறட்சி காலத்தை சமாளிக்க மழை காலங்களில் கிடைக்கும் இலைகளை நிலத்தடியில் டன் கணக்கில் சேமித்து வைத்து பல மாதங்கள் பங்கிட்டு சாப்பிடுகின்றன. இந்த கரையான்கள் காடுகளை அழிப்பதற்கு பதிலாக மண்ணை வளமாக்கி இயற்கை விவசாயிகள் என்று அழைக்கப்படுகின்றன. காய்ந்த இலைகளை இந்த கரையான்கள் மக்க செய்து அதில் இருந்த கழிவுகள் மூலம் நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் மீண்டும் மண்ணுக்கே வழங்குகின்றன. அதனால் காட்டின் மண் எப்போதும் இயற்கை உரமாகவும் அதிக வளத்துடனும் இருக்கும். இவை நிலத்தடியில் பல கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு பல்லாயிரக்கணக்கான சுரங்கப்பாதைகள் அமைக்கின்றன. இந்த துளைகள் மண்ணை நகர்த்தி தளர்வாக்கி நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்துகின்றது. மழை பெய்யும் போது மழை நீர் காட்டின் தரையை நோக்கி வீணாகாமல் இந்த சுரங்கப்பாதைகள் வழியாக பூமியின் அடியில் எளிதாக செல்ல நிலத்தடி நீர்மட்டமும் உயர்கிறது. பிரேசிலின் காட்டிங்கா பகுதி ஒரு மிகவும் கடுமையான வறட்சி நிலவும் இடமாகும். கரையான்கள் மண்ணுக்குள் அடியில் ஈரப்பதத்தை தக்க வைப்பதால் ஊட்டச்சத்துக்கள் சுழற்சி செய்வதாலும் கடுமையான வறட்சி காலத்திலும் தாவரங்கள் பட்டு போகாமல் உயிர் வாழ முடிகிறது. இந்த மெகா சிட்டியில் வாழும் கோடிக்கணக்கான கரையான்கள் காற்றில் உள்ள மற்ற பல உயிரினங்களுக்கும் எறும்புகள், பல்லி போன்ற கரடி போன்ற விலங்குகளுக்கும் சிறந்த உணவாகவும் அமைகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த கரையான்கள் இல்லை என்றால் பிரேசில் இந்த காலாந்திர வளர்ச்சியில் எப்போதோ அழிந்து பாலைவனமாக மாறியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.